ஹாய் ஹலோ ஆல், நான் ஷோபாலன் ரன்னிசனோட போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி எதை பற்றின டாப்பிக்கை நான் பேச போகிறேன் அப்படின்னா, தூக்கம், ஸ்லீப். இதை ஏன் பேசணும் அப்படின்னா, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நம்ம லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு மேரத்தான் அட்டென்ட் பண்ணுறோம் நம்ம, இல்லை ஜிம்முக்கு போகிறோம். எக்ஸசிவாக நம்ம உடம்ப போட்டு வருத்தி பண்ணுறோம் அப்படின்னா, அதை ப்ராப்பரான ஸ்லீப் தான் நம்ம வந்து அடுத்த ப்ராக்ரஸ்க்கு கொண்டு போகும். ஸோ தூக்கத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம ஸ்லீப்பை ட்ராக் பண்ணுறதுக்கு வாட்ச். நான் யூஸ் பண்ணுறது கோரஸ் பேஸ் 3ன்ற ஒரு வாட்ச்சு. நான் நைட்டு தூங்கும் போது இதை கட்டிக்கிட்டே படுத்துருவேன் நான். இதில் டேட்டாஸ் வரும். என்ன மாதிரி டேட்டாஸ் வரும் அப்படின்னு எடுத்து பார்த்தா, ஃபஸ்ட்டு தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன மாதிரி தூங்கியிருக்கோம் அப்படின்றத காட்டும். எவ்வளோ நேரம் தூங்கியிருக்கோம் அப்படின்றத காட்டும். அதில் வந்து முக்கியமாக ஒரு 4 விதமான ஒரு வேர்ட்ஸ் இருக்கும். என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அவேக் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும், லைட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும், ரெம் ஆர்இஎம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும், அதுக்கடுத்து டீப்னு ஒரு வார்த்தை இருக்கும். இதெல்லாம் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்றத அதில் காட்டும். அதை பொறுத்து நம்மளோட ஸ்லீப் குவாலிட்டி எப்படி இருக்குது, நம்மளோட ஹச்ஆர்வி எப்படி இருக்குது, ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டின்னு சொல்லக்கூடியது எவ்வளோ இருக்குது, நம்ம என்ன மாதிரி தூங்கியிருக்கோம் அப்படின்றத நம்ம அது மூலியமாக அனலைஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு நம்ம அடுத்த நாள் பெர்ஃபார்மன்ஸை எப்படி பண்ணலாம், ஒரு ரன்னிங் எப்படி பண்ணலாம், ஜிம்மில் எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த அவேக், லைட், ரெம், டீப் இதெல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம உடம்புல சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்றத பார்க்கணும். அது என்ன அப்படின்னா, நம்மளோட இன்டர்னல் கிளாக், நம்ம பாடியோட இன்டர்னல் கிளாக். 24 மணி நேரமும் நம்ம வெளிச்சம்னா வெளிச்சத்தில் நம்ம உடம்பு என்ன மாதிரி செயல்படணும், இருட்டுனா இருட்டில் என்ன மாதிரி செயல்படணும் அப்படின்றத முடிவு பண்ணக்கூடியது தான் இந்த சர்க்காடியன் ரிதம். இது வந்து எதை முடிவு பண்ணும் அப்படின்னா, நம்ம தூங்குறது, எந்திரிக்கிறது, பசி, செமிக்கிறது, டைஜஷனு, அது போக வந்து கான்ஜிகேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லக்கூடியது. இப்போ ஃபோக்கஸ்டாக ஒரு விஷயத்தை பண்ணுறது, ஸ்ட்ராங்காக கான்ஃபிடென்ஸாக இருக்கிறது, தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது, நல்ல விதமாக ஒரு விஷயத்தை யோசிக்கிறது அப்படின்றது, மெலட்டோனின் செக்ரேஷனை முடிவு பண்ணுறது. அதாவது நம்ம தூக்கத்துக்கு தேவை பீனியல் கிளாண்ட்லேருந்து வரக்கூடிய மெலட்டோனின் அப்படின்ற ஒரு ஹார்மோன். இது உருவாகிறதுனால தான் வந்து நமக்கு தூக்கம் வரும். ஸோ இதெல்லாம் வந்து கலெக்டிவாக சொல்லக்கூடியதான் வந்து சர்க்காடியன் ரிதம்ன்றது. ஸோ இது உடம்புல எந்த அளவுக்கு நமக்கு செயல்படுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு தூக்கம்னா என்ன, எப்படி இருக்கணும், ஒரு அத்லெட்டுக்கு எவ்வளோ நேரம் இருக்கணும், நார்மல் பர்சனுக்கு எவ்வளோ நேரம் இருக்கும், இதனால எவ்வளோ ஹெல்ப் ஆகுது நம்ம ரன்னிங்க்கு அப்படின்றதையும் இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, ஒரு தூக்கத்தை எப்படி தூங்கணும், அது எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் புரிஞ்சுக்கிடுவோம். அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே தூங்கினேன், அதாவது நேற்று நான் தூங்கின டைமை எடுத்து நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் காட்டுறேன். நான் இப்போ கோரஸ்ன்ற ஆப்பில் நமக்கு வந்து எவ்வளோ நேரம் தூங்கியிருக்கோம் அப்படின்ற டேட்டா நமக்கு கிடச்சிரும். நான் தூங்கின டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 மணி நேரம் 4 நிமிஷம். 8:48க்கு நான் தூங்கியிருக்கேன். காலையில் 4:52க்கு முழிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 8 மணி நேரம் 4 நிமிஷம். அதில் அவேக் அப்படின்றது 1 மணி நேரம் 3 நிமிஷமும், ரெம் அப்படின்றது 1 மணி நேரம் 27 நிமிஷமும், லைட் அப்படின்றது 4 மணி நேரம் 16 நிமிஷமும், டீப் அப்படின்றது 1 மணி நேரம் 18 நிமிஷமும் இருக்குது. ஒரு ஸ்லீப் எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, அவேக்லேருந்து ஆரம்பித்து N1, N2, N3 அப்படின்னு ஒரு 3 ஸ்டேஜை தாண்டி தான் நமக்கு வந்து ரெம் ஸ்டேஜுக்கே போவோம். இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவேக் அப்படின்னா நம்ம எப்பயுமே முழிச்சிருக்கிறது, எந்த அளவுக்கு நம்ம வந்து கண்ணை மூடியிருப்போம், சிந்தனைகள் இருக்கும், தூங்கி இருக்க மாட்டோம், இதெல்லாம் வந்து அவேக்கில் வரும். அடுத்த ஸ்டேஜ் வந்து N1, அதான் வந்து நான் ரெம் ஸ்டேஜில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து கண்ணை மூடி தூங்க ஆரம்பிப்போம். இந்த படத்தில், போக்கிரி படத்தில் வந்து பிரகாஷ்ராஜை வந்து தண்ணி ஊற்றி அடிப்பாங்கல்ல, தூங்க விடாமல் இவனுக்கு சாப்பாடை கொடுங்கடா, என்னன்னாலும் கொடுங்க, தூங்க மட்டும் விடாதீங்க அப்படின்னு தூங்கி சொக்கி விழுவாங்கல்ல. இப்போ கிளாஸ்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கோம், பாடம் கவனிச்சுட்டு இப்படி தூங்கி விழுவோம். ஸோ இதெல்லாம் வந்து N1 ஸ்டேஜில் கவர் ஆகும். ரெண்டாவது வந்து N2 ஸ்டேஜ். இது எந்த இடத்துல நிற்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்பிண்டில் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி அப்படின்னா, பிரெயினோட ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப சடனாக ஒரு இடத்துல மட்டும் பீக் ஆகும், பர்ஸ்ட் ஆகும். எப்படி அப்படின்னா, know when you're about to fall asleep and your body suddenly jerks? Well, this is நல்லா தூங்கிட்டு இருக்கும், திடீர்னு ஒரு ஜெர்க்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் தான் வந்து N2 ஸ்டேஜ்னு சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து நோ ரெம் ஸ்டேஜில் 2வது ஸ்டேஜ். இதுக்கு அடுத்து தான் வந்து 3வது தான் வந்து டீப் ஸ்லீப் ஸ்டேஜ். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. என்னடா நான் வந்த பிறகு நீ ஒரு வேளை கூட செய்யக்கூடாதுன்னு. இதில் தான் நமக்கு வந்து நம்ம என்ன ஃபங்க்ஷன் பண்ணியிருந்தாலும், என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாலும், எந்த அளவுக்கு உடம்பை போட்டு வருத்தி வேலை பார்த்துருந்தாலும் நம்ம மசிலுக்கு ரிப்பேர் நடக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. க்ரோத் ஹார்மோன் செக்ரீஷனுக்கும் இந்த இடத்துல தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து என்னென்ன வேறு என்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்லீப் வாக்கிங், அதாவது தூக்கத்திலே நடக்கிறது, தூக்கத்திலே பேசுகிறது, பெட் வெயிட்டிங், அதாவது சின்ன பசங்க வந்து தூக்கத்தில் ஒன்றுக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த டீப் ஸ்லீப் ஸ்டேஜ், இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜாக இருக்குது. இந்த இடத்துல வந்து ரொம்ப அமைதியாக நம்ம
உடம்பு வந்து பாடி டெம்பரேச்சர்லாம் குறைஞ்சு நம்மளோட ஹார்ட் ரேட்லாம் ரொம்ப கம்மியாகி ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு ஸ்டேஜில் இருக்கும். ஆனால் ரொம்ப கம்மியாக இந்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னா அவேக் N1 N2 எல்லாம் தாண்டினதுக்கப்புறம் தான் N3 அப்படின்ற ஸ்டேஜ் தான் டீப் ஸ்டேஜ் அப்படின்றது. இப்போ நம்ம கோரஸ் வாட்சில் பார்த்துருப்போம்ல என்னென்ன ரிசல்ட் கிடச்சிது, அவேக்கு, லைட்டு, ரெம்மு, டீப் அப்படின்றது. அந்த டீப்புன்றது தான் N3 அப்படின்றதுக்கு வருது. சரியா? டீப் இஸ் ஈக்குவல் டு M3 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சைக்கிளில் எப்படி ஆரம்பிக்குது, அவேக்லேருந்து ஆரம்பித்து N1 N2 N3க்கு வந்து திருப்பி என்ன ஆகுது அப்படின்னா உடம்பு வந்து முழிக்கிற ஸ்டேஜுக்கு போகும். அதுதான் வந்து ரெம் ஸ்டேஜ், ரேபிட் ஐ மூவ்மெண்ட் அப்படின்றது. கண்ணு மூடி இருக்கும், ஆனால் கண்ணோட ஃபங்க்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல வந்து கனவுகள் இருக்கும், உடம்பு பேரலைஸாக இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறதுனா, நம்ம எந்திரிக்கணும்னு நினைப்போம், ஆனால் எந்திரிக்க முடியாதுல்ல தூக்கத்தில். நம்ம வேறு ஏதோ ஒரு இடத்துல இருப்போம், கனவுல இருப்போம், இல்லைன்னா வேறு ஏதோ நடக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் எந்திரிக்கணும்னு நினைப்போம், எந்திரிக்க முடியாது. கிட்டத்தட்ட அது வந்து ரெம் ஸ்டேஜ்ன்றது எந்திரிக்க போகிற ஸ்டேஜ், முழிக்க போகிற ஸ்டேஜ். இது வந்து தூக்கத்தில் நடக்கக்கூடிய சைக்கிளில் ஃபஸ்ட்டு சைக்கிள் இது. இது வந்து அவேக்கில் ஆரம்பித்து N1 N2 N3 ரெம் வரையும் போகும். ஒரு ஷார்ட் பீரியட் இருக்கும். அப்புறம் திருப்பி என்ன ஆகும் அப்படின்னா N1 N2 N3 ஸ்டேஜுக்கு போய் திருப்பி ரெம் ஸ்டேஜுக்கு போகும். ரெண்டாவது ரெம் ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கும். அடுத்து மூணாவது N1 N2 N3, அடுத்து மூணாவது ரெம் ஸ்டேஜ் வந்து ரெண்டாவதோட கொஞ்சம் அதிக நேரத்தை பிடிக்கும். அடுத்து நாலாவது வந்து அதே மாதிரி N1 N2 N3 போயிட்டு நாலாவது ரெம் ஸ்டேஜும் கொஞ்சம் அதோட கொஞ்சம் லென்த் இருக்கும். ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நம்ம 9 மணிக்கு தூங்க ஆரம்பித்து காலையில் ஒரு 5 மணிக்கு எந்திரிக்கிறோம் அப்படின்னா ஒரு 7-8 மணி நேரம் தூக்கம் கிடைக்கும் நமக்கு. இந்த 8 மணி நேரம் தூக்கத்தில் ஒரு 4 சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணிடலாம், இல்லைனா சில பேர் 5 சைக்கிள் கூட கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அந்த தூக்கம் N1 N2 N3 ரெம் ஸ்டேஜ், திருப்பி N1 N2 N3 ரெம் ஸ்டேஜ் அப்படின்னு ஒரு 4 இல்லை 5 சைக்கிள் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இப்படி தூங்கினா தான் நமக்கு வந்து ப்ராப்பரான ஒரு ஸ்லீப் கிடைக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் இப்படி நடக்குமான்னு கேட்டால் அது சொல்ல முடியாது. 10 மணிக்கு சில பேர் தூங்குவாங்க, 11 மணிக்கு தூங்குவாங்க, 12 மணிக்கு தூங்குவாங்க. இப்போ 12 மணியோ 11 மணிக்கோ தூங்கிட்டு காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிற மாதிரி இருந்தோம் அப்படின்னா நமக்கு 4 சைக்கிள் கம்ப்ளீட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா 4 சைக்கிள் கூட கம்ப்ளீட் ஆகாது. மினிமம் 4 சைக்கிளாச்சும் கம்ப்ளீட் ஆகணும். இப்போ நம்ம 12 மணிக்கு தூங்குற ஆள், இப்போ 1 மணிக்கு தூங்குற ஆள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே அந்த சர்க்காடியன் ரிதம்னு சொன்னேன்ல, அது ஏற்கனவே மிஸ்பேலன்ஸ்டாக, அதாவது அது சிங்க்லே இருக்காது. ஏதோ அந்த உடல் அசதிக்காக தூங்கின மாதிரி இருக்குமே தவிர்த்து ப்ராப்பராக எதுவுமே நடந்திருக்காது, அந்த சைக்கிளும் ப்ராப்பராக இருந்திருக்காது. இப்போ நேற்று தனுஷோட கிராஃபை எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் வந்து கரெக்டாக ஒரு 10 மணிக்கு தூங்கியிருக்கான், 10:30க்கு தூங்கியிருக்கான். 10:30க்கு தூங்க ஆரம்பித்து காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சிருக்கான் அப்படின்னா 3 சைக்கிள் தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ப்ராப்பர் ரெக்கவரி இல்லை, ப்ராப்பர் ஹச்ஆர்வி இல்லை. ப்ராப்பர் ஹச்ஆர்வி இல்லைன்னா நம்ம நினச்ச மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ இது நிறையா மிஸ்டேக்ஸ் நடக்கும் நம்ம அடுத்த நாள் நம்ம ரன் பண்ணுறதுல. ஒரு ஸ்லீப்பை கரெக்டாக 9 மணினா 9 மணிக்கு தூங்க ஆரம்பித்து காலையில் ஒரு 5 மணினா 5 மணிக்கு எந்திரிக்கிற மாதிரி நம்ம ஸ்லீப்பை ஆர்கனைஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு என்ன தேவை அப்படின்னா மெலட்டோனின் செக்ரேஷன் நல்லா இருக்கணும், நம்ம ப்ராப்பர் நியூட்ரிஷன் எடுத்துக்கணும், நம்ம மைண்டு வந்து ரொம்ப காமாக வச்சுக்கிறணும், கண்டத்தை போட்டு யோசிக்கக்கூடாது. சில பேர்த்துக்கு வந்து மன உளைச்சல், ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் ஃபினான்ஷியலாக அடி வாங்கியிருக்கலாம், நிறையா ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கலாம், ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம், யாராச்சும் வேலையில் ஏதாச்சும் சொல்லியிருக்கலாம், அதை நினச்சி தூங்காமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். அடல்ட்டாக இருக்கும் அப்படின்னா அதை தவிர்க்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு மெடிடேட் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணியாச்சு அந்த 9 to 9:30க்குள்ளே தூங்குற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் நான் கண்டிப்பாக ஒன்று சொல்லணும், ஒரு டீப் ஸ்லீப்புன்றது எவ்வளோ நேரம் இருக்கணும், அந்த க்ரோத் ஹார்மோன் செக்ரீட் ஆகிறதா இருக்கட்டும், மசில் ரிப்பேருக்காக இருக்கட்டும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு அத்லெட்டுக்கு 2 மணி நேரமாச்சு இருக்கணும். எவ்வளோ நேரம்? 2 மணி நேரமாச்சு கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கு மேலே இருந்தால் ரொம்ப நல்லது. ஒரு நார்மல் பர்சனுக்கு 2 மணி நேரத்தை தொற்றணும் மேக்ஸிமம். ஸோ அதுக்கு நமக்கு 7 மணி நேரம் மினிமம் தூக்கம் இருக்கணும். அதில் 4 சைக்கிளாச்சும் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஒரு சைக்கிளும் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 90 நிமிஷம். ஒரு 90 நிமிஷத்துக்கு ஒரு தரையும் N1 N2 டீப் ஸ்லீப் போயிட்டு ரெம் போயிட்டு திருப்பி டீப் ஸ்லீப் போயிட்டு ரெம் போயிட்டு வருது. ஸோ இந்த டயத்தை நம்ம கரெக்டாக இது பண்ணணும். இப்போ நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது நடுவில் தண்ணி குடிக்க எந்திரிக்கிறது, ரெஸ்ட் ரூம் போய் எந்திரிக்கிறதா இருக்கட்டும், திடீர்னு எந்திரிச்சு ஃபோன் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட சைக்கிளோட டைமிங் எல்லாமே மிஸ்மேட்ச் ஆகி போய்கிட்டே இருக்கும். ஸோ இதனால் நம்மளோட தூக்கம் வந்து மாறி மாறி போகும். ஒரு ஸ்லீப்பை எப்படி பண்ணணும், ஒரு அத்லெட்டுக்கு எவ்வளோ தேவை அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு மேரத்தான் போகிறீங்க, காலையில் 4 மணிக்கு ரன்னிங் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து எப்படி சொல்கிறது, இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய மேரத்தானுக்கு போகிறீங்க. இப்போ நான் டெல்லியில் அட்டென்ட் பண்ணுறதை பற்றி நான் சொல்கிறேன். காலையில் கன் பாயிண்ட் வந்து 5 மணி. அப்போ நம்ம எத்தனை மணிக்கு எந்திரிக்கிற மாதிரி இருக்கும்? 4 மணிக்கு நம்ம கேபோ ஏதோ ஒன்று பிடிச்சா தான் 4:30 மணிக்கு அரை மணி நேரத்தில் போய் ரீச் ஆகிற மாதிரி போகணும். அந்த மிச்சம் இருக்கிற அரை மணி நேரம் வந்து பிப்பெல்லாம் சென்சார் கொடுத்துட்டு இது பேகெல்லாம் செட் பண்ணிவிட்டு வார்ம் அப்லாம் பண்ணி 5 மணிக்கு கன் பாயிண்டில் போய் நின்று
ஸ்டார்ட் பண்ணி ஓடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ நம்ம 3 மணிக்கு முன்னாடியே எந்திரிச்சா 2:30 மணி இல்லைனா 3 மணிக்கு எந்திரிச்சா தான் என்னாகும், நம்ம 4 மணிக்கு கேபை பிடிக்க முடியும், 4:30 மணிக்கு போய் ரீச் ஆக முடியும். அந்த அரை மணி நேரம் கேப்பில் ஃபில் பண்ணிவிட்டு 5 மணிக்கு கன் பாயிண்ட் எடுத்து ஓட ஆரம்பித்து நம்ம ஒரு 21 கிலோமீட்டரோ ஃபுல் மேரத்தானியோ பண்ண முடியும். ஸோ இப்போ 2:30 மணிக்கு 3 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னா நம்ம எத்தனை மணிக்கு தூங்கியிருக்கணும்? 6 மணிக்கெலாம் தூங்கியிருக்கணும். ஆனால் 6 மணிக்கு நமக்கு தூக்கம் வருமா? வராது. 9 மணிக்கு தூங்குவோம், 8 மணிக்கு நம்ம சாப்பிட்ருப்போம், இல்லை 7 மணிக்கு சாப்பிட்ருப்போம். டைஜஷன் பிரச்சனை இருக்குது. ஏன்னா ப்ராப்பர் ஸ்லீப் இருந்தால் தான் டைஜஷன் வந்து நம்ம 5 மணிக்கு போய் பழகியிருப்போம், 2:30 மணிக்கு போகணும், வயிறை க்ளீன் பண்ணணும் அப்படின்னா அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம டேக்கிள் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்லீப்பை பொறுத்து தான் அது வந்து எல்லாமே அமையும். அதனால தான் இவ்வளோ முக்கியமாக நான் அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான். இப்போ மேரத்தான் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள்லாம் வந்து 8 மணிக்கு தூங்க ட்ரை பண்ணுவோம், 9 மணி ஆகும், 10 மணி ஆகும். ஏன்னா அந்த ஒரு பதட்டம், அதை நினச்சிக்கிட்டே இருப்போம். அடுத்த நாள் எப்படா பண்ண போகிறோம், போகிறப்போ பாத்ரூம் வந்துருமோ, பாதியிலே நின்றுவோமோ, என்ன செய்கிறது, ஓடாமல் பாதியிலே நின்றுவோமோ அப்படின்ற மாதிரி நிறைய ஒரு பதட்டம், பயம். ஏன் டைமிங் வந்துடும், டைமிங் அச்சீவ் பண்ணிடலாமா, இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது இதாயிருமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய யோசிப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது 8 மணிக்கு தூங்க பார்ப்போம், 9 மணிக்கு, 10 மணிக்கு, சில சமயம் வந்து 2 மணி நேரம் 1 மணி நேரம் தூக்கம் கூட இருக்கும். இப்போ இந்த 1 மணி நேரம் தூக்கத்தை வச்சு எப்படி அடுத்த நாள் ரன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ரன்னை முடிவு பண்ணக்கூடியது பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி தூங்கின 1 வார ஸ்லீப்பு தான். இப்போ ஞாயிற்றுக்கிழமை ரன் நடக்க போகுது அப்படின்னா திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, இந்த 5 நாளும் நம்ம எப்படி தூங்கியிருக்கோம், அந்த 5 நாளும் நல்ல ஸ்லீப் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அந்த 5 நாள் ஸ்லீப்பை வச்சு தான் நம்ம அந்த ஒரு நாள் ரேஸ் வந்து நல்லா பண்ண போகிறோம் நம்ம. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கோச்சாக இருக்கிற ஆள் மானிட்டர் பண்ணுவாங்க. இப்போ நெட்ரின் அப்படின்னு ஒரு பிராண்டு எனக்கு வந்து இந்த ஹார்ட் ரேட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து மோஸ்ட்லி கோச்சஸ்க்கு கொடுப்பாங்க. இங்கே இருக்க கோச்சஸில் வந்து ஒரு சில ஆள் அதை ஃபாலோ பண்ணி அதை பண்ணுறதா நான் கேள்விப்படுறேன் நான். ஸோ அது மூலிமா என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு அத்லெட்டு இப்போ பசங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள்லாம் தெரியாது. பேசினா என்ன, ஹார்ட் ரேட் ஏன் இருக்கணும், எவ்வளோ இன்டூரன்ஸ் போடணும், ஒரு நல்ல ஒரு டைமிங் வச்சுருக்கிற ஆளுக்கு நாலேஜுன்றது 2வது தான். முதல்ல அவருக்கு ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறாரு அப்படின்றது தான் முக்கியமே தவிர்த்து நாலேஜுன்றது 2வது. ஏன்னா கோச் தான் இதை அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்துக்கும் இந்த ஹார்ட் ரேட் மானிட்டர், நான் ஒரு கம்பெனியை சொல்லலை, எல்லாத்துக்கும் ஒரு ஹார்ட் ரேட் மானிட்டரை கொடுத்து அவங்க எல்லாத்தையும் வந்து டேட்டா பார்க்குறாங்க அப்படின்னா, ஓகே இந்த பையன் வந்து சரியாக நைட்டு தூங்கலை அப்படின்றத இது மூலியமாக கண்டுபிடிச்சிக்கிடுவாங்க. அவர் ஓடி இருக்க பெர்ஃபார்மன்ஸ் வச்சு ட்ரைனிங் லோடு எவ்வளோ இருக்குது, ஹெச்ஆர்வி எவ்வளோ இருக்குது, அவரோட ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. இது மூலியமாக தான் வந்து ஒரு அத்லெட்டை வந்து ட்ராக் பண்ணிக்கிற முடியும். ஸோ இதுக்கு நமக்கு கோச்சை வச்சு நம்ம இதெல்லாம் நம்ம இருக்கிற வேலையில், ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ரன்னர்ஸ் வந்து மற்ற வேலைகள் பார்த்துட்டு பண்ணுவாங்க. ரொம்ப பர்டிகுலரான ஆள் தான் வந்து அத்லெட்டிக் பெர்ஃபார்மன்ஸில் போய் ரொம்ப அச்சீவ் பண்ணணும்னு இருக்கிற ஆள், அதாவது ப்ரொஃபஷனே அத்லெட்டு தான் அப்படின்னு இருக்கிற ஆள். ஸோ அவங்கள தவிர்த்து மித்தாலாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளே செல்ஃப் அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் நமக்கு தேவை. ஸோ அதனால் ஸ்லீப்புன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. எனக்கு தெரிஞ்ச டேட்டாலாம் நிறையா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கும் நிறைய விஷயங்கள் தெரியாது, நானும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். நானும் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை முடிஞ்சால் கொடுத்துட்றேன் நான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எது இருக்க போகுது அப்படின்னா, ஹார்ட் ரேட்டு வந்து அன்பு இருக்கான்ல என்னோட ஸ்டூடெண்ட்டு, அவனுக்கு 25 வயசு தான் ஆகுது. எப்போ ஓடினாலுமே 180 அபோவ் தான் இருந்தது. அதனால் இசிஜி எடுத்து பார்ப்போம், எக்கோ எடுத்து பார்ப்போம்னு சொல்லி எடுத்து பார்த்ததில் அவனுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத சொன்னாங்க. ஸோ அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணி அவன் திருப்பி ரன் பண்ணா அப்படின்றத பற்றி உங்களுக்கு நான் திருப்பி சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு ஹார்ட் ரேட் வந்து ஸ்பைக்காகவே அதிகமாகவே இருக்கும். நம்ம ட்ரைனிங் கோச்சிங் கொடுக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு zone 2 ரன் எப்படி பண்ணலாம் அப்படின்றது தெரியும். எனக்கு இன்றைக்கி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 பேஸில் ஓடுறதுன்றது 130 பிலோவுக்கு வந்துருச்சு. ஸோ இதுக்கு நான் வர்றதுக்கு எனக்கு எவ்வளோ நாளாக இருக்குது அப்படின்னா 2.5 வருஷம் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட இந்த zone 2 ட்ரைனிங் மட்டுமே 1.5 வருஷத்துக்கு மேலே பண்ணியிருக்கேன் நான். ஸோ அதனால் எனக்கு 6 பேஸ் zone 2 வர்றதுக்கே இவ்வளோ நாள் ஆயிருக்கு. இதுக்கடுத்து 5 பேஸ் வரணும், 4 பேஸ் வரணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். குறிப்பாக இதை ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம ஊரில் ஓடக்கூடிய ப்ரோ அத்லெட், எலைட் அத்லெட்டாக இருக்கட்டும், அவங்களாம் 4 பேஸில் ஓடினாங்கன்னா 180 ஹார்ட் ரேட்டுக்கு மேலே இருக்குது. ஆனால் ஃபாரினில் ஓடுறவங்க 180 ஹார்ட் ரேட்டில் ஓடுறாங்களா 4 பேஸில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவங்களோட ஹார்ட் ரேட் வந்து 4 பேஸ் 430 பேஸ்லாம் zone 2 வச்சிருக்காங்க. ஸோ இது ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். இது எப்படி தான் பண்ணணும், ஏன் நம்ம ஊர் ஜெனட்டிக் இப்படி இருக்கா, ஹீட்டுக்கு இப்படி இருக்கா அப்படின்றதையும் நான் நிறைய பேர்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதையுமே நான் ஷார்ட் அவுட் பண்ணி அடுத்தடுத்த வீடியோஸில் போடுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.